என்னையா ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க? ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூஐ படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? யுஐ படம் ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு சார். நீங்க ஒரு பிட்டு கூட விடல சார். ஒன் ஃபர்ஸ்ட் லுக்கோ ஒரு டீசரோ ஏதோ ஒன்று விடணும் இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் லுக் டீசர் விட்ட விடணுமா? ஃபர்ஸ்ட் லுக் டீசர் விடலன்னா எப்படி சார் பப்ளிசிட்டி பண்றது? இல்ல பப்ளிசிட்டி எதுக்கு பண்ணணும்? சார் ஜனங்களுக்கு எப்படி தெரியுது? அது என்ன பெரிய விஷயம்? ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஒரு டீசரோ ட்ரெய்லரோ கொடுங்க சார், ஹைப் பண்ணி விட்டலாம். ஹைப் பண்றதா ஆவுறதா? ஒரு நிமிஷத்துல நம்ம படம் எந்த ரேஞ்சில இருக்குதுன்னு காட்டுறதா இருந்தா 2 வருஷம் படம் எதுக்கு பண்ணணும்? பாருங்க, பொய்க்கு ஹைப் பண்ணணும், உண்மைக்கு தானாவே ஹைப் வரும். டோன்ட் வரி. இந்த படத்துல சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு படத்துக்கு தியேட்டருக்கு போறாங்க. தியேட்டர்ல இருந்து அந்த படமே ஆரம்பிக்குது. ப்ரோ, இந்த படமே தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன்ற பேர்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 10 நிமிஷம் உங்களுக்கு மண்டை குழம்பிடும். என்னடா படம் தான் பார்க்க வந்திருக்குமா, இல்ல ஆடு விளம்பரம் பார்க்க வந்திருக்குமா, இல்ல எதுவும் பைத்தியக்காரன் படத்துக்குள்ள பிலிம் மாத்தி போட்டானா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். குண்டாங்குறையா இருக்கும். எனக்கு இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு இந்த 10 நிமிஷம். எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது தூக்கம் வந்துருச்சு, பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அதை என்ன சொல்றது, விஷயம் டீப். ஆக்சுவலாக படத்தோட கோர் இருக்குல்ல, கதை, அது ரொம்ப டீப்பான விஷயம். பட் எடுத்த விதம் இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளே சரியில்லை. அது கொஞ்சம் எடுத்து விடுவோம் அப்படின்னு. ஏன்னா இது சேவைக்காக செஞ்சது, அதாவது அவரோட ரசிகருக்காக எடுக்கப்பட்ட படம்ன்றா ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க. அவர் ரசிகருக்காக எடுத்திருக்காரு. அதாவது அவரை ஃபாலோ பண்ணி ஸ்லேவா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போற போக்குல ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போறாரு. அதுக்கு ஃபுல்லா எஃபெக்ட் போடணும்னு அவசியம் இல்லை. செலவு பண்ணி எடுக்கிறோம், எல்லாமே அவர் தான். படம், டைரக்டர், எடிட்டிங் எல்லாம் டைரக்டர் படத்தோட முக்கிய எல்லாமே, அதாவது ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆல்ரவுண்டரா வந்து இந்த உபேந்திரா அவர் தான் இருக்காரு. ஓகே, படத்துக்கு போயிடலாம். ஸ்டார்டிங்ல நீ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தை பத்தி தான் பேசுவாங்க. தியேட்டர்ல போனவங்களாம் வெளியே வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள போவாங்க. ஆனா வெளியே வரும்போது தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு புரியவே புரியாது. ஒருத்தன் உள்ள போவான், உள்ள போயிட்டு வெளியே வருவான், போனை தூக்கி உடச்சிட்டு போவான். அந்த பேனர் இருக்குல்ல, அவரோட பேனர், அங்கே கீழே விழுந்து கும்பிட்டு போவான். இன்னொரு ரெண்டு லவர்ஸ் போவாங்க உள்ள. அந்த 2 லவர்ஸ் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2 பொண்ணுங்க லவர்ஸா மாறிடுறாங்க. இவங்க தலையில கை வச்சு உட்காந்துடுறாங்க. ரெயின்போ டோலிகளா மாறிடுவாங்க. ஸோ வெளியே போறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது குளறுபடியா இருக்கும். அதாவது நார்மலா இருந்தது அப்நார்மலா மாறும் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே. இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதை பேன் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. பல பேர் இந்த படத்தை ஆதரிக்கிறாங்க. பல பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கவர்மெண்ட் எதிர்த்து. இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சென்சார் போர்டுக்கு கேட்கறாங்க, சார் நாங்க இந்த மாதிரி போர்ட்லாம் வச்சிருக்கோம் சார், அதாவது இந்த படத்துக்கு நாங்க யூஐ கொடுத்துருக்கோம், யூஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரிலாம் கொடுத்து சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நாமத்தை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க, நாமத்தை போட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த படத்தோட டைட்டில் கார்டு வந்த பிறகு ஒரு விஷயம் நடக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்தை முழுசா பாக்குற முட்டாப்பையில இருந்தா நீ முள்ளா பார்த்துட்டு போ, பட் உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னா தயவு செய்து இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இந்த படத்தை நீ ஃபுல்லா பார்க்கணும், அதான் மேட்டர். தலையில போட்டிருக்காரு அவர். அறிவு இருந்தா இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க, அறிவு இல்ல முட்டாப்பையில இருந்தா இப்ப எந்திரிச்சு போயிரு. இதுதான் அவர் சொல்லியிருக்கணும். மற்ற படங்களுக்கு வேணா இது ஓகேவா இருக்கும், அதாவது இது வரைக்கும் உலகத்துல வந்திருக்கல அந்த சினிமாக்களுக்கு வேணா இது பயன்படுத்தலாம். பட் இந்த படத்துக்கு சீரியஸ்லி போய் பார்த்துருக்கணும், பார்த்து புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஏன்னா இந்த படத்துல ஒரு டீப்பான எந்த டைரக்டருமே எந்த ஆக்டர்ஸுமே சொல்லாத ஒரு மெசேஜை அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அப்படின்னு அப்புறம் சொல்லியிருக்காரு. வீடியோட எண்டிங்ல சொல்றேன். வீடியோ பார்க்கும்போது தயவு செய்து லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லிருங்க. கண்டிப்பா லைக் பட்டனை போட்டுருங்க. ஓகே, இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவ்யூவர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த படத்தை நீங்க ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும், அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளேஷன் பண்ணி தான் ஆகணும்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த படத்தை நான் பார்க்கணும். 4-5 தடவை இந்த படத்தை பார்த்துருப்பாப்ல. பார்த்துட்டு எனக்கு புரியாம கடைசி ஒரு தடவை பார்க்க போவாரு. ஸோ ரிவ்யூ பண்ண முடியாம கடைசி கிளைமேக்ஸ் தெரியாம இருக்கும். அவர் கடைசி ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்பாரு. அந்த கடைசி ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து எழுதியிருப்பார்ல, அங்க போய் கேட்கும் போது அந்த வேலை பார்க்குற பொண்ணு வந்து இந்த மாதிரி கடைசி எல்லா ஸ்கிரிப்டையும் எழுதிட்டு தூக்கி நெருப்புல போட்டு போயிட்டாரு. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நெருப்புல போட்டுக்காருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்து அதை எல்லாம் கிளீன் பண்ணி, அதாவது எரிஞ்சதை பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அதை இந்த ரிவ்யூவர்கிட்ட கொடுக்கணும். இவர் பாக்குறாரு, இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கதை மொத்தமா போகுது. என்ன மேட்டர் அப்படின்னா, கலிகாலம்னு வச்சுக்கோங்களேன். பூமி தாயின்றது வந்து இந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல, ஹீரோட அம்மாவை காட்டியிருப்பாங்க. அவங்க 2 ட்வின்ஸ் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. முதல்ல ஒருத்தர் பிறக்காரு, 2வது ஒருத்தர் பிறக்காரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பேசிக்கா உங்களுக்கு புரியணுன்றக்காக ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்குது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. இந்த அம்மான்றவங்களை வந்து நீங்க பூமியை குறிச்சுக்கணும். அந்த 2 குழந்தைன்றது வந்து இங் யாங், கருப்பு வெள்ளை. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை குறிச்சதா காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல இதுக்கெல்லாம் முன்னாடி ஆதாமியாவால காட்டுவாங்க.
அதுதான் முக்கியமான கோரே. ஆதாம் ஏவாள காட்டிட்டு, நீங்க இந்த பூமியில என்ன வேணா செய்யலாம். இதுல எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இந்த பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படின்றது ஒரு அசோசியேட்டி கேட்குது. அந்த ஏவா இருக்காங்கல்ல, ஏவாக்கு வந்து கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இது எப்படியாவது நம்ம பார்க்கணும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிர்ரா சாப்பிட்டே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆதாம் வெளியே போன பிறகு எடுத்து கடிச்சிருது. கடிச்ச பிறகு தான் இன்டெலிஜென்ஸ் உருவாகுது. அதாவது சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்படிதான் காட்டுறாங்க. மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சு பல வழிகள்ல மனுஷர்கள் சிந்திச்ச பிறகு இங்க எல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. அதாவது நீ உங்கள்கிட்ட நான் திருப்பி சொல்றேன் ஒரே ஒரு மேட்ரு. படத்தோட ரிவ்யூ கிடையாது. நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த கண்டென்ட். ஒரே ஒரு விஷயம் தான். மனிதர்கள் இங்க பிறக்கப்பட்டது வந்து தற்செயலா ஒரு இயற்கையாவோ இல்ல ஒரு காரணத்துக்காகலாம் படைக்கப்படல. நாம ஒரு பிரச்சனைனால, ஒரு ஈகோனால, ஒரு சண்டைனால வந்துட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தவங்களோட இங்க இருந்து சர்வே பண்ணி வெளியே போறதுக்கு நாம ஒரு டூலா மாறிட்டோம். ஸோ நம்ம மாறிட்டோம். அதுக்காக நமக்கு இந்த பூமியை வந்து விட்டு கொடுத்து நம்ம ஒன்றும் அடிமையா அவங்கள நடத்தல. சரி ஓகே, நாங்க தப்பிச்சுக்கிறதுக்காக உங்களை உருவாக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி உங்களை பண்ணியிருக்கோம். பட் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அந்த பூமியை நல்லபடியா வச்சு வாழ்ந்துக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ இன்டெலிஜென்ஸ் நாகரிகம் வளராத. நாகரிகம் வளர்ந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்ன நீயே அழிச்சுக்குவ. இதுதான் பாயிண்ட். நாகரிகம் உச்சத்துக்கு போச்சுன்னா அழியும். ஒரு சிவிலைசேஷன் டாப்புக்கு போகுது அப்படின்னா டப்புனு கீழே விழுவும். இதுதான் பேசிக். ஸோ அதனால நீ இப்படியே இரு, அதான் நல்லது அப்படின்றதான் ஒரு கான்செப்ட். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல, பிறந்து சாப்பிட்டு நிம்மதியா வாழ்ந்து நல்லது செஞ்சுட்டு முன்னோர்கிட்ட போய் சேர்றது. இந்த லைனேஜ் எப்படி இப்போ இந்த ஒரு டிராஃப்ட் இருக்குல்ல, இங்க வரணும், இப்படி பிறக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பாதையை தெரிஞ்சு வீட்டுக்கு போயிடணும். இதுதான் ஒரு லூப்பு. ஆனா அதை விட்டுட்டு நீ என்னென்ன பண்ற, நான் அறிவை வளர்க்குறேன், அதை வளர்க்குறேன், நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு மேலே கூட்டி போற. இந்த மேலே கூட்டி போறதுக்கு காரணம் யாரு? இந்த பாம்பு பாயில அவனை ஆப்பிள் சாப்பிட வச்சதுனால இந்த பிரச்சனை. அதாவது ஒரு மரபணு இருக்கு. அந்த மரபணு உடம்புல சொருன பிறகுதான் இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. ஆப்பிள் சாப்பிட்டா எங்க போகும்? வயிற்றுக்குள்ளான போகும், இல்ல காது வழியா வெளியே போயிருமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பிள் கிடையாது, அது ஒரு மரபணு. இப்ப மூவிக்குள்ள போவோம். ஸோ அந்த ஆப்பிள் சாப்பிட்டு அந்த சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. நாகரிக உச்சத்துக்கு அடையுது. அதுக்கப்புறம் சண்டை போர்லாம் வருது. அடிச்சுட்டு உருள ஆரம்பிக்கிறாங்க. அரசியல்வாதி வரான். ஒரு பிட் பாக்கெட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒருத்தன் பிட் பாக்கெட்டா இருப்பான். நார்மலா இருந்தவன் திருடன் ஆரம்பிக்கும். அந்த சிந்தனை செய்யற எக்ஸ்ட்ரா வேலையே பார்க்காம சுகமா சாப்பிட்றதுக்கு திருட ஆரம்பிக்கிறான். அதை திருடுறவன் அப்படியே அரசியல் நினைக்கிறான். அரசியல் என்னென்ன அப்படியே அதிபராக ட்ரை பண்றான். அதிபரானோடனே ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். கோல்டு வந்து முதல்ல நம்ம எல்லாருமே வணிகம் பண்ணிட்டு இருந்தோம். கொடுத்தல் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு மேலே பேப்பர் கரன்சியை கொண்டு நான் ஒரு கூட்டம் ரோத்ஷைல்டு ஃபேமிலி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஃபினான்ஷியல்லாம் உருவாக்குனாங்க, பேங்கிங் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ அந்த பயவில் என்ன பண்ணுச்சு? இதை தான் பண்ணுச்சு. அவனை தான் நேரடியாக தாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா ஒரு டீப்பாக பார்க்குறவனுக்கு தெரியும். இது உலக அரசியல் பார்த்தவனுக்கு இந்த மெசேஜ் புரியும். அதனால அவர் சொல்லியிருக்காரு, யூஸ் த இன்டெலிஜென்ஸ். நீ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் விஷயங்கள்லாம் புரியும். நமக்கு இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்துச்சு, பெரிய டீம் குரூஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை விட சிறப்பாக தரமாக செம்மையான ஒரு செய்கை செஞ்சு விட்டுறலாம். பட் ஆனால் வந்து இது சென்சார் போர்டு போச்சுன்னா சென்சார் போர்டு அதை அப்படி குப்பையில் போட்டுரும், வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக ஓப்பனாக எடுத்துருவோம். எனக்குமே ஒரு ஐடியா இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் வச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல எடுப்போன்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ டீம் குரூஸ்லாம் அமைஞ்ச பிறகு இதே ஒத்த கருத்தோட எல்லாம் டீம் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவோம். இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம்ல, அது ஒரு வீடியோவோ படமாவோ எடுத்து காட்டுவோம் ஃபியூச்சர்ல. இப்படி இந்த திட்டு பையன் மேல வந்து அதிபரா மாறதுக்கு எல்லாத்தையும் போட்டு அடக்குமுறை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த தாய் அந்த ஸ்டோரி சொல்றாங்கல்ல, அந்த அம்மாவை வந்து 5 பேர் சேர்ந்த குழு 5 பேர் தான் வந்திருப்பாங்க. இதுல அந்த 5 பேர் வந்து அந்த அம்மாவை சிதைச்சு சின்னாபனமாக்கி ரேப் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு தாய்னா யாரு? பூமி தாயின்னு சொல்றேன்ல, பூமி தாயை நிலத்தெடுக்கிறது, சுரண்டுறது, பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி என்னென்ன வகையில இந்த பூமியை சுரண்டி திங்கிறியோ அது எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை இப்போ என்னன்னா, அந்த பூமி அழகா இயற்கையா அடக்குடக்கமா இருந்த ஒரு பெண்ணை சீரழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த கோமாவுக்கு போயிட்டாங்க அந்த பெண், அந்த அவங்களோட அம்மா. அவங்க பெத்தெடுக்கிற, அதாவது இந்த 5 பேர் செஞ்சு கொடூர குஸ்காலங்களை பெத்தெடுக்கப்பட்ட 2 ஆற்றல் தான் கல்கியை தான் அவங்க பெத்தெடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் முன்னாடி 5 நிமிஷத்துக்கு லேட்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு 12 மணிக்கு பிறந்திருந்தா அது கல்கி, 12 மணிக்கு முன்னாடியே பிறந்துட்டாப்ல. அதாவது 11:55க்கு பிறக்கிறாப்ல. புரியுதா உங்களுக்கு? 11:55க்கு பிறந்தோடனே அவர் என்னன்னா தூய்மையான ஆத்மா, ரொம்ப தூய்மையான ஆத்மா, ரொம்ப நல்லவரா பிறக்கிறாரு. சத்யான்னு பேர் வைக்கிறாங்க. 2வது பிறகுது 5 நிமிஷம் கழிச்சு இவங்களாம் தூக்கிட்டு போய் குழந்தையெல்லாம் வளர்க்குறாங்க கொண்டு போயிடுறாங்க. 2வது 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டா 12 மணிக்கு பிறகுது கல்கி. ஸோ மழை பெருசா பெய்யறதுனால யாருக்குமே தெரியல. வெளியே இந்த பிரசவம் பார்க்குறவங்க பிரசவம் பார்த்துறாங்க. கல்கி வந்துட்டாப்ல. அதை வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒருத்தர், ஈஜிப்ட் இந்த மாதிரி இருக்கு, அந்த நாட்டை சேர்ந்தவர் வந்து தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ட்வின்ஸ். ஆக்சுவலா ஒரே மாதிரி கேரக்டர். 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட்ல பிறக்கிறாங்க. 5 நிமிஷம் 5 பேர் சேர்ந்து இந்த வேலையை பார்த்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. 2 பேரும் நல்லா வளர்றாங்க. இவன் சத்தியசீலனா இருக்கான், இவன் அரக்கத்தன்மையோட வளர்றான். அவங்க அப்பா அம்மாவே அது இத்தனைக்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்கல்ல, 2வது குழந்தை கல்கியை தூக்கிட்டு போனாங்கல்ல, கல்கியை தூக்கிட்டு போன ஃபேமிலியில 2 அம்மா இருப்பாங்க, 2 ராணி.
ஸோ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவே ஏமாத்திட்டு வீட்டில் இருக்க பொருளாக அட்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு இந்த சுத்த கொடு, எனக்கு அந்த சுத்த கொண்டு எடுத்துட்டு ஓடிடும். அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த உலகம் ரொம்ப கேடுகட்ட உடம்பு, அந்த உலகத்தை நம்ம வாழணும்னு நமக்கு அரக்கணம் வருது, அரக்கணம் மாறணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லி அடுத்த நிமிஷம் அவங்க அப்பனை போட்டு தள்ளி மொதல் அரக்கணம் மாறுறாரு நம்ம கல்கி. ஸோ இப்படியே கொஞ்சம் அப்டேட் ஆகி போகிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவர் நல்லது செஞ்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த எதிரி இருக்காங்களே, எதிரி இவனை போட்டு தள்ள ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்புறோடனே இந்த போட்டு தள்ளும் போது இது சாதாரண ஆள் தானே, எல்லாத்தையும் அடி வாங்கி அகிம்சை தான் இது பாஷா பாரு பால்வாடி முகத்தை பாருன்னு அடி வாங்கிட்டு இருப்பாப்புல எல்லாத்தையுமே. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த நபர் அந்த சத்யாவை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு ஒரு கூண்டில் லாக் பண்ணுறாப்புல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை சொல்லி முடிச்சு நான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவேன். அதை மைண்டில் வச்சு தான் இந்த படத்தை பார்க்கணும். யூஸ் த இன்டெலிஜென்ஸ். ஓகே, இந்த சத்யாவதிக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாப்புல, சத்யாவதிக்கு ஒரு கூண்டில் அடைக்கிறாங்க. ஓகே, இந்த கல்கி வந்து நான் தான் கல்கி, நான் சத்யாவெல்லாம் நடிச்சேன்னு சொல்லிட்டு இவர் ஒரே ட்வின்ஸ் தானே. ஸோ இவர் அரக்கத்தன்மையா மாதிரி எல்லா ஃபீல்டு ஒர்க்கும் பண்ண ஆரம்பிக்கிறார். எப்படி உலகத்தை அழிக்கிறது இதெல்லாம் பண்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சத்யா சும்மா இருக்க கூடாது, இல்லை சத்யா வந்து இதை விட்டு வெளியே வரணும். அப்போ எக்ஸ்பிளனேஷன் பண்ணும், பத்தியா நம்ம உலகத்தை எப்படி நடக்குது, இந்த உலகத்தை சரி பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும். உன் வழியில் நீ ட்ரை பண்ண, அகிம்சையா இருந்து அன்பு போதிச்ச எல்லாம் பண்ண, இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டானா புரிஞ்சுக்கல, எல்லாத்தையும் அழிக்கிறான், எல்லாத்தையும் சிதைக்கிறான். ஸோ இவனுக்கு நான் தான் தேவை, இவங்களை நம்ம சிதைக்கணும். ஒன்றும் இல்லாமல் உலகம் இந்த பூமியை மலடா மாத்துறானுல்ல, இவங்களை அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்கி வேலை பார்க்குது. ஃபுல் நெகட்டிவ் வேலை பார்க்குது. பாசிட்டிவ் என்ன சொல்றதுன்னா, நம்மளால முடிஞ்சதுக்கு பண்ணணும், உலகத்துல மனிதர்கள் நல்லவங்க, அன்பானவங்க, அவங்களை நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கை குணத்தோட ஒன்று இருக்கு. அது ஒரு கூண்டில் அடைச்சாங்கல்ல, அந்த கூண்டு என்னன்னா பிரெயின். நான் சொல்லியிருக்கேன்ல, மூளை இன்னும் இரட்டையர்கள். அந்த இரட்டையர்களை தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு விஷுவலா காட்டியிருக்காங்க. மூளையை பத்தி இந்த மைன்யூட்டா யூஸ் த இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு ஓப்பனா சொல்றதே உங்களுக்கு புரியாது. இதுல மூளையை பத்தி பேசியிருந்தா எப்படி புரிஞ்சிருக்கும், புரியாது. ஸோ யங் யாங், ரைட் லெஃப்ட், புரியுதா உங்களுக்கு? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதான் படமா எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ரைட் பிரெயின் இருக்குல்ல, ரைட் பிரெயினை தூக்கி உள்ள வச்சுட்டான், லாக் பண்ணிட்டான். லெஃப்ட் பிரெயின் இருக்குல்ல, லெஃப்ட் பிரெயின் வெளியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல ஓப்பனாக இன்னொரு இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த லாக் பண்ணப்பட்ட செல் இருக்குல்ல, செல்லுக்கு மேலே ஃபோக்கஸ் அப்படியே மேலே கொண்டு போவாங்கல்ல, அப்படி கொண்டு போகும்போது பிரெயினை தான் காட்டுவாங்க. கரெக்டாக அந்த லெஃப்ட் பிரெயினில் தான் மேலே வெளியே வரும். லைட்டாக அந்த லெஃப்ட்டுக்கு விட்டு சென்ட்ரல் வர மாதிரி தான் தெரியும், ஆனால் லெஃப்ட் சைடு இருக்கும் ஃபோக்கஸ். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆயிருக்கு, லெஃப்ட் பிரெயின் தான் இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்குன்னு சொல்ல வராங்க. உலகத்தில் முழுக்க எல்லாருமே டேக் ஓவர் பண்ணி அரக்கத்தன்மையாக மாறிட்டான். கூடயே இருக்க அந்த கோமாளியெல்லாம் இருப்பாங்க, இந்த நான் சொன்ன முன்னாடி பிட் பேக்கெட் குரூப், அதாவது இலுமினாட்டி, கான்ஸ்பிரசி, ஸ்பிரிச்சுவல் எல்லாம் சொல்றதுல அந்த பைத்தியங்க எல்லாருமே யாருக்காக வளர்ந்துச்சு, நாகப்பாய்களுக்காக வளர்ந்துச்சு. இந்த நாகப்பாய்வில் தான் அது. ஸோ இந்த நாக வந்து இந்த இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, இந்த அஜெண்டாக்கள்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய மன்னர் பரம்பரெல்லாம் இருக்குல்ல, இவங்க ஃபுல்லாக இந்த நாகப்பாய்களுக்கு வேலை பார்ப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நாகங்களுக்கு கீழே வேலை பார்த்த எல்லாருமே கோமாளியாக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருப்பான். கடைசி இவனிங்களே பிச்சை எடுக்க விட்டு அவன் டாப்புக்கு போயிடுவான். இந்த இடத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ற வரைக்கும் தாண்டி உனக்கு வேலை, அவன் டேக் ஓவர் பண்ணிட்டானா உங்களையும் முடிச்சு விட்டுருவான். இதான் சிம்பிளா சொல்லியிருக்கான். ஜோக் இல்லையா? ஸோ சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. டேக் ஓவர் பண்ணிடுறான், கல்கி ஒட்டுமொத்த பூமியை டேக் ஓவர் பண்ணிடுறான். இதுதான் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேலே தான் கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துடும். உள்ள ஒரு நல்ல மைன்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. படத்தை பார்த்து யூஸ் த இன்டெலிஜென்ஸ், நான் தான் சொல்றேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க ஆரம்பி. ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் அதாவது ஆக்டிவேட் ஆகிறது, நீ கல்கியா மாறுறதும் அரக்கனா மாறுறதும் தேவனா மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்றதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. கடைசி அவர் சொல்லும் போது இந்த கல்கியும் இந்த டேரக்டரும் பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன் வரும். அந்த ஸ்கிரிப்டை தூக்கி வரல, அந்த கான்வர்சேஷன் தான் ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். கடைசி சொல்லுவார், உலகத்துல 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்தியாவை ரொம்ப அழகா காட்டியிருந்தேன், நீ என்னடா இவ்வளவு கேவலமா காட்டி இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கல்கி என்ன சொல்லணும்னா, எல்லாருமே நிர்வாணமாக்கி மாஸ்கை மாட்டி நிப்பாட்டி வச்சிருக்கோம், ஏன்னா என் மக்கள் எப்படி ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாதுரா, வைக்காதரா, இங்க அப்படியே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் வேணாலும் எவ்வளோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளோ சொல்லிட்டு இருந்தோமோ அதை அப்படியே அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா டீட்டெயிலாக கேளுங்க. அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுக்கும். அது வேற விஷயமெல்லாம் கிடையாது, ஏதோ படத்துக்காகலாம் எடுக்கப்பட்டது இல்லை. தெளிவாக அவர் சொல்லுவார், இந்த மக்களுக்கு ஏதெல்லாம் புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த கல்கி கேரக்டர் சொல்லுவோம், இதெல்லாம் மக்களுக்கு புரியலன்னு நினைக்கிறியா, அவனு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அடிமையாக வாழ்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ என்ன மேட்டர்னா, உன் கர்ம வழியை நீ தான் எதிர்க்கிற, உன் தலையெழுத்து எவனோ ஒருத்தன் எங்கேயோ இல்லை, உன் தலையெழுத்த நீ தான் எழுதிக்கிற. நான் ஏன் இந்த அடிமை சிங்கிள் வாழணும் வாழ வேணாம்ன்றது நீ தான் முடிவு பண்ணணும். அவன் உன்னை முடிவெடுக்க வச்சு நீயே அதுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்க. ஸோ அதனால ஒரு லூப்ல சுற்றிட்டு இருக்க. அதை தெளிவாக சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு தேவையானது ஒரு சினிமா, கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைக்கிறான். அப்படிதான் நான் ஆசைப்படுறேன். உண்மையான அவேர்னஸ் ஆன ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா கேட்குறியா நீ? 2 பீஸ் போட்டுட்டு பம் அப்படின்றா வந்து பார்க்குற இன்டர்வியூ எடுக்கிற, வளர்த்து விடுற, ரீல்ஸ் பண்ற. சாதாரண ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி நீ வளர்ற. என்னங்கடா உண்மையான விஷயங்கள், சரியான கருத்துக்கள், அதை எடுத்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறத விட்டுவிட்டு போலியான விஷயம், சினிமாவில் இல்லாத ஒன்றை இங்கே இருக்கிற மாதிரி நம்பி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னா உன் தலையில நீ தான் எழுதியிருக்க. அதை தான் காரியத்தை பிற்பாடு கடைசி ஒரு மூஞ்சில செக் இந்த பியூட்டர் பாப்ல
இந்த டேரக்டர் எடுத்த படத்தை அந்த ரிவ்யூவர் பார்க்கணும்னு நினைப்பாரு. கடைசி இன்னொரு தேட்டர் போய் படம் பார்க்க போவார். அந்த கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. UIன்னு சொல்லிட்டு நாமத்தை போட்டிருப்பாங்க. அவர் கடைசி போகிறப்ப ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார். இந்த படங்களில் முழுசாக பார்த்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகுது, ஒரு சிலவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகல. அதாவது ஒரு சிலவங்களுக்கு புரியுது, ஒரு சிலவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்ல வர்றாரு. புரியாதது நம்ம தப்பு இல்லை, ஆனால் புரிஞ்சிச்சுன்னா அது ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புரிஞ்சுக்கிட்ட ஆட்களையும் காட்டுவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க. அவங்க நமக்கு எல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோன்னா அதை தெளிவாக அழகாக காட்டியிருக்காப்புல. இதனால இந்த ஒரு விஷயம் ஒரு அஜெண்டாக்காக எடுக்கப்பட்டாலும் எதுக்காக எடுக்கப்பட்டாலும் அவருடைய ஃபேன்ஸ்க்காக மறைமுகமாக எடுத்திருக்காரு. அறிவு இருந்தால் பொழைச்சிக்கன்னு சொல்கிறது. யூஸ் த இன்டெலிஜென்ட். உனக்கு அறிவு இருந்தால் நீ பொழைச்சிக்க, பக்கத்தில் இருக்கவங்க அறிவை கொடுக்க ட்ரை பண்ணு. அவங்க சொல்ல வேண்டிய கருத்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த டேரக்டருக்கு ஒரு ஹேட்ஸாக போட்டு இத்தனை இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்கன்னா அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள்.